வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவேகாவிலிருந்து சில தத்துவ முத்துக்களெல்லாம் உதிர்த்துருக்காங்க. கவர்னர்கிட்ட சில குளறுபடிகள்லாம் நடந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் ஃபேன் மீட் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை நம்மளுடைய சந்திப்பை ஃபேன் மீட் என்று கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் ஃபேன்லாம் கிடையாது, நீங்களாம் என்னுடைய வாசகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நடத்துவோம். வரக்கூடிய 23 மே மாதம் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நாம் சந்திக்கலாம். இது நடக்க போகிற இடம் விஜிபி பீச் ரிசார்ட்டு. தோழர் அமுதாவை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணுங்கள். முன்பதிவு கட்டணம் மற்ற விவரங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை சந்திக்கலாம். உணவு மற்ற எல்லா ஏற்பாடுகளும் அங்கேயே செய்யப்படும். இன்றைய முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா 50 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் கொசகசன்னு கூட்டமாயிடும். உங்களை யாராலையும் என்னோட தனிப்பட்ட முறையில் பேச முடியாது. அதிகபட்சமே 50 நபர்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தோழர் அமுதாவை 7538777064 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு இன்றைக்கே முன்பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா இடம் முடிஞ்சிடும். ஸோ ஏமாற்றத்தை தவிர்க்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. முதல்ல கவர்னர் மேட்டருக்கு வருவோம். நமக்கு தாவேகா வெற்றி பெற்றதில் உடன்பாடு இல்லை, அது வேறு செய்தி. ஆனால் தெரிந்து போட்டார்களோ தெரியாமல் போட்டார்களோ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ விஜயை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பது கட்டாயம் செய்து தான் தீர வேண்டும். இது பாயிண்ட்டு. அடுத்தால பார்த்தோம்னா என்னென்னா, ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உங்கள் 118 பவரை காட்டுங்க, அப்போ தான் நான் உங்களை கூப்பிடுவேன் அப்படின்ட்டுருக்காரு. ஆக்சுவலாக நேற்று நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வச்சு பதவியேற்பு விழான்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க போகல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஆளுநர் கூப்பிடலைன்றதுனால அந்த விழாவை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆளுநர் செய்வது சரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரி கிடையாது. ஆளுநரின் வேலை எது இருப்பதில் அதிக பெரும்பான்மை இடங்களை பெற்ற கட்சியோ, அந்த ஒரு தனிப்பட்ட கட்சி, எத்தனை கட்சிகள் கூட்டணி அது இதுன்னு போட்டாலும் அந்த தனிப்பட்ட கட்சி எதுவோ அந்த கட்சியை கூப்பிட்டு தான் ஆகணும். அப்படி பார்க்க போனால் 108 இடங்கள் கொண்ட, இல்லை அதில் ஒன்றை கழிச்சா கூட 107 இடங்களை கழிச்சா கொண்ட விஜயை கண்டிப்பாக ஆளுநர் கூப்பிட்டு தான் ஆகணும். கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறது அடாவடித்தனம். சரியா? இப்போ விஜயோட இடத்த கழிச்சிட்டு மொத்தமாக பார்த்தோம்னா 234 மேலே 233 தான் வருது. அப்படி பார்க்கும்போது அவர் 118 கூட வேணாம், 116 இருந்தாலே போதும், அதுவே மெஜாரிட்டின்னு காமிச்சிடலாம். ஸோ அவருக்கு இன்னும் தேவை அந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 2, மொத்தம் 8 சீட்டு தான் வேணும். 9 சீட்டு இருந்தாலே போதும். நான் அதை காட்ட ரெடின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமும் இன்னும் கூப்பிடலை. இதில் இன்னொரு கூத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, முதல்ல கான்வாய் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் அந்த கான்வாயெலாம் திருப்பி வாங்கிட்டாங்களாம். கவர்னர் டிஜிபியை கூப்பிட்டு, நீங்கள் என்ன ப்ரோட்டோக்காலில் விஜய்க்கு கான்வாயை அலாட் பண்ணீங்க அப்படின்னு வேறு கேட்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சில கூத்துகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது சரி கிடையாது. உண்மையில் கவர்னர் செய்வது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அதாவது அந்த 118ன்ற நம்பர் அவர் நிரூபிக்க வேண்டிய இடம் ஆன் த ஃப்ளோர் தான், சட்டசபையில் தான் அவர் நிரூபிக்கணும். ராஜ்பவனில் போய் கவர்னர் முன்னாடி இங்கே பாருங்கள் 118 பேர் இருக்காங்க அப்படின்லாம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அந்த இடத்த தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டிய இடம் சட்டசபை. இதில் கவர்னர் தேவையில்லாமல், கவர்னரோட வேலை இருக்கிறதுல எந்த கட்சி அதிகமான இடம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும், அவங்கள பதவியேற்க அழைக்கணும், அவங்க போய் சட்டமன்றத்தில் போயிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும். 118 அவங்களால நிரூபிக்க முடியலைன்னா அதுக்கடுத்தால 2வது இடத்துல இருக்கிற கட்சியை கூப்பிடுவாங்க. அவங்க ஆட்சி அமைக்க வரேன்னு சொல்லலாம், வரலைன்னு கூட சொல்லிடலாம். அவங்க வரலைன்னு சொன்னாங்கன்னா 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை கூப்பிடுவாங்க, அவங்க ட்ரை பண்ணலாம், இல்லை அவங்களும் வரலைன்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லிட்டாங்கன்னா சரி இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாத்துங்க நான் அறிவிச்சுட்டு புது எலெக்ஷனுக்கு போயிடுவாங்க. இவ்வளோ தான் ப்ரொசீஜர். அதை விட்டுட்டு தாவேகாவை கூப்பிட்டு நீ அங்கே என்கிட்டயே முதல்ல உன்னுடைய 118 பலம் இருக்குதுன்னு காமி அப்படின்னு சொல்லி கேட்குறது அன்கான்ஸ்டியூஷனல் தான். ஸோ அது தவறு. எனவே கவர்னர் அவர்கள் விஜயை பதவி ஏற்க அழைக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. 2வது, இப்போது ஒரு வேட்பாளர் யாரோ வெங்கட்ராமன் அப்படின்னு நினைக்கிறேன், ஆன்டி பிராமினிசம் இஸ் அன் அவுடேட்டட் ஐடியாலஜி அப்படின்னு போட்டு விட்டுருக்கார். ஆன்டி பிராமினிசம் இஸ் அன் அவுடேட்டட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அவரே ஒரு பார்ப்பனர் என்ற தகுதி தான். மயிலாப்பூரில் ஒரு தொகுதியும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு தொகுதியுமாக 2 தொகுதிகளில் தாவேகாவை சேர்ந்த
பார்ப்பனர்கள் 2 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இது இருக்கட்டும். இந்த செய்திகளெல்லாம் தாண்டி இந்த ஆன்டி பிராமினிசம் அப்படின்றத பற்றி இப்படி வரும்போது இன்னொரு நபர் வந்து ஒரு ட்விட்டரில் ஒன்று போடுறாரு. குருமூர்த்தி போட்டாரா இல்லை வேறு யாருன்னு ஞாபகம் இல்லை. ஒருத்தர் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காருன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு வச்சிருக்கிற போர்டை முதல்ல நீக்கணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் போட்டிருக்காங்க. இன்னும் விஜய் முதல்வராக பதவி ஏற்கவே இல்லை, கையெழுத்து கூட இன்னும் போடலை. அதுக்குள்ளேயே இவங்க எங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அதாவது என்னவோ இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்கங்களின் ஆட்சியின் கீழே இவர்கள் அடிபட்டு மிதிப்பட்டு அடிமைகளாக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரியும், விஜய் வந்தோடனே எங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போகுதுன்ற ரேஞ்சுக்கு ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் அர்த்தம் புரியாமல் நிறைய லூசுங்க கீழே போய் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாடை உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா, இவ்வளோ தற்கூறிகளை தமிழ்நாட்டில் வைத்து கொண்டு அவர் எப்படி தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக முதன்மை மாநிலமாக கொண்டு வந்தார். இது உண்மையிலே மிகப்பெரிய சாதனை தாங்க. அந்த கடந்த 5 ஆண்டுகளில் அவர் செஞ்சுருக்கிற வேலை. இத்தனை தற்கூறிகளை வைத்து கொண்டு இவ்வளோ சிந்திக்கவே திறமில்லாத மனிதர்களை கொண்ட ஒரு மாநிலத்தை எப்படி அவர் முதல் இடத்துக்கு கொண்டு வந்தாருன்றதே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கடவுளுக்கு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னால் தான் புரியும் அப்படின்னு இப்போ 2025 சொல்லிகிட்டு இருக்கிறான் அவன். அதை கேட்டு கீழே வந்து கமெண்ட்டில் தலையாடுறாங்க. ஆமாம், அந்த தமிழில் போர்டை எடுத்துட வேண்டியதானே, அந்த தமிழில் அர்ச்சனை செய்யப்படுங்கிற போர்டை எடுக்கணும்னு சொல்லி போட்டது வேணால் ஒரு பார்ப்பனர். ஆமாம்மா எடுக்க தான் செய்யணும் அப்படின்னு கீழே கமெண்ட் போடுறவன் பூரா யார்? பார்ப்பனர் அல்லாதவர் கமெண்ட் போட்டுருக்கிறாங்க. ஆனால் பாவிகளா, உங்களெல்லாம் எந்த ரேஞ்சில் எவ்வளோ போட்டு அடக்கி ஒடுக்கி எப்படி வச்சுருந்தாங்க? கக்கத்தில் துண்டை வச்சுருக்கணும், இடுப்புக்கு மேலே சட்டை போடக்கூடாது. இன்றைக்கும் இடுப்புக்கு மேலே சட்டை போடக்கூடாது. எங்கே? திருச்செந்தூர், கன்னியாகுமரி, சுசீந்திரம் போன்ற தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தென் மாநில கோயில்களுக்குள்ளே. திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா சட்டையை கழட்டிட்டு தான் போகணும். சுசீந்திரம்னா அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது, தானுமாலையன் கோயில் அப்படின்னு. தானுமாலயன் அப்படின்னா அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி தான் அந்த கோயில் பேரே தானுமாலையன் கோயில்னு பேர். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் இவ்வளோக்கும் அந்த கோயிலில் கூட்டம் கூட இருக்காது. அந்த கூட்டம் இல்லாத கோயிலையே நீங்கள் சட்டை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். கன்னியாகுமரியில் போனீங்கனாலும் சட்டையை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். கேரளாவில் நீங்கள் கேட்க வேணாம், எல்லா கோயிலையும் சட்டையை கழட்டிட்டு தான் போகணும். என்னத்தை சார் சட்டையை கழட்டிட்டு போகணுன்றீங்க? அது ஒரு பாரம்பரியம் தானே. அந்த கோயிலில் அப்படி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுக்கு என்ன சார் இப்போ என்ன பிரச்சனை? எதுக்குடா சட்டையை கழட்ட சொல்கிறான் அவங்கள? சட்டையை கழட்டினா தான் நீ பார்ப்பனர் இல்லையான்னு பார்க்க முடியும். அதுக்கு முந்தைய காலத்தில் சட்டையே போடலை, அதனால அவனுக்கு தெரியும், உன்னை உள்ளே விடமாட்டான். அப்படி இருந்த ஒரு சூழல்லேருந்து கஷ்டப்பட்டு இந்த தமிழ்நாட்டை மாற்றி போராடியது பூரா உங்களுக்கும் சேர்த்து தாண்டா போராடிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கு. என்னை போன்ற கருப்பு சட்டை போட்டிருக்கவங்களுக்கு கோயிலுக்குள்ளே போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு கோயிலுக்குள்ளே வேலையே கிடையாது. ஆனாலும் கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. கோயிலில் உங்களை போன்ற தமிழர்களுக்கு தமிழில் அர்ச்சனை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கும்போதே என்ன சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறோம். அவங்கள முதல்ல உங்களை கோத்திரம் கேட்குறான். கோத்திரம் கேட்டவுடனே நீங்கள் சிவகோத்திரம், சண்முக கோத்திரம், விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு புடலங்கா கோத்திரம்னு எதையாவது ஒன்று சொன்ன உடனே நீங்கள் சூத்திரன்னு தெரியும். உடனடியாக உங்களுக்கு சொல்கிற மந்திரமே அதுதான். இன்றைக்கும் கோயிலில் அந்த மந்திரம் தான் சொல்லப்படுது. ஏகமாதா பகுபிதா சத் சூத்ராய நமக அப்படின்னு சொல்லி தான் உள்ளே அந்த மணி ஆடிட்டே போவார் அந்த பூசாரி. அந்த மந்திரம் வேணாண்டா, உன்னை சொல்லும்போதே ஒரு அம்மாவுக்கும் பல அப்பாவுக்கும் பிறந்த இந்த நல்ல சூத்திரனுக்காக இந்த அர்ச்சனையை நான் செய்கிறேன்னு சொல்லி தான் அவன் தொடங்கிட்டு உள்ளே போகிறான். அப்படி உன்னை அசிங்கப்படுத்துகிறான்டா, அவனை தமிழில் அர்ச்சனை பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம போர்டு வைக்க சொன்னால், இப்போது அதாவது என்னை போன்றவர்கள் சொல்வதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, இங்கு சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும்னு போர்டு வைக்கணும். மேண்டேட்ரியாக தமிழில் அர்ச்சனை பண்ணணும். யாரும் விரும்பி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு போர்டு வைங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கங்கள் அதையெல்லாம் செய்யலை. செஞ்சது அதிகபட்சம் இங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு போர்டு வச்சுருக்கிறாங்க. நீ போய் இல்லை எனக்கு தமிழில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்படி ஒரு சூழல் வந்திருக்கப்போ இப்போ முதல் கேள்வி அவனை என்ன கேட்குறாங்க, இங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்ன்ற போர்டை எடுத்துருன்னு சொல்கிறான். இதில் ஒரு அறிவாளி அந்த மயிலாப்பூரில் ஜெயித்த
பார்ப்பன சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரு, ஆன்டி பிராமினிசம் இஸ் அன் அவுடேட்டட் ஐடியாலஜியா. இங்கிலீஷில் சொல்லிட்டா பெரிய இவருன்னு நினைப்பு. ஆன்டி பிராமினிசம் என்றைக்குமே தேவை. என்னைக்கு கோயிலில் இந்த கோத்திரம் கேட்காம இருக்கிறானோ அன்னைக்கு வர தேவை. என்னைக்கு கோயிலில் எல்லா சாதியினரும் அர்ச்சராக முடியுதோ அன்னைக்கு வர தேவை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. திமுக மீது தொடர்ச்சியாக எப்போதும் பார்ப்பன ஊடகங்கள் பாஞ்சி கடிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, வேறு எந்த கட்சியும் நேரடியாக மக்களுக்கு சமத்துவத்தை கொண்டு வர மாட்டார்கள். அப்படி சமத்துவத்தை கொண்டு வந்தால் மேல்தட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு தான் கெடுதல். அவர்களுடைய வசதிகள் சௌகரியங்கள் குறையுது. நல்லா புரிஞ்சுங்க. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் பார்ப்பனர் என்ன சொல்கிறார், நான் பார்ப்பனன் அதனால் நான் படுத்துக்கிட்டு வருவேன் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில். மற்றவெல்லாம் நீ தரையில் உட்காரு, இல்லை கக்கூஸ்கிட்ட போய் உட்காரு, இதுதான் வழக்கம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இவங்களும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவர் என்ன இருந்தாலும் அவர் பார்ப்பனர், அவர் படுத்துக்கிட்டு வரட்டும், நம்மெல்லாம் உட்காந்து வருவோம் இல்லை நின்றுட்டு வருவோம். எப்படி பார்ப்பனர் 30 வயது பார்ப்பனராக இருப்பார், 60 வயசு பார்ப்பனர் அல்லாதோர் நின்றுட்டு தான் வரணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை சரின்னு சொல்லி நம்ம ஆளுங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த உணர்ச்சியை கொண்டு வருவதற்கே இவ்வளவு காலமாகிருக்கு. ஆனால் இப்போ ஒரு எலெக்ஷனில் இன்னும் மெஜாரிட்டி கூட வராங்காத ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறது என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை அதெல்லாம் தப்பு, இனிமேல் ஆன்டி பிராமினிசம் பேசக்கூடாது, கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்யணுன்ற போர்டை எடுத்துடணும். அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. பார்ப்பனியம் உள்ளே வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பாஜக உள்ளே வந்தாச்சின்னு நான் முதல்ல சொன்னது நான் தான் சொன்னேன். பாஜக உள்ளே வந்துருச்சுப்பா அப்படின்னு. எங்கங்க விஜய் ஜெயிச்சிருக்காரு, பாஜக வந்துருச்சுன்றீங்கன்னு. பாஜக வந்தால் எந்த குரல்கள் எழும்புமோ அந்த குரல்கள் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. எது ஆன்டி பிராமினிசம் இஸ் அவுடேட்டட் ஐடியாலஜி, கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போர்டை எடுத்துரு. இதெல்லாம் யாரோட ஐடியாலஜி? பிஜேபியோட ஐடியாலஜி. பேர் தான் ஜோசப் விஜய். அவர் தான் சார்ந்து இருக்கக்கூடிய, அவர் சார்ந்திருக்காரான்னு கூட தெரில. குறைந்தபட்சம் அவருக்கு ஜோசப் என்று பெயர் வைத்து அவரை கிறிஸ்தவராக வளர்த்த அவரது பெற்றோர்கள் சொன்ன அந்த மதத்தையும் பெற்றோர் சொன்னாங்கன்றதுக்காக ஒரு மதத்தை பின்பற்றுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பூரா இவர் நமக்கானவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கிறிஸ்தவர்களுக்கானவராகவும் நடந்துக்கலையே, அவர் பிஜேபிக்கானவராக தான் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே சொல்லுங்கள், அவர் எங்கே கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டார்? அதிகபட்சம் அவரால் நடந்தது என்னது, வேளாங்கண்ணியில் அந்த திருப்பலி 1/2 மணி நேரம் தள்ளி வைக்கப்பட்டது விஜயின் ரசிகர்கள் அடித்த கூத்தால். நான் முதல்ல சொன்ன விஷயந்தாங்க. என்னைக்கு கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தார்களோ அன்றைக்கே பிஜேபிக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் ட்ரம்ப் கார்டு. தமிழ்நாட்டில் மத கலவரத்தை கொண்டு வர முடியல, சாதி கலவரத்தை கொண்டு வர முடியல, வேறு எந்த வகையிலையும் கலவரத்தை கொண்டு வர முடியல. கலவரம் வந்தால் தான் பாஜக வேலை செய்ய முடியும். அவங்க மாடலே, ஒர்க்கிங் மாடலே, பாஜகவோட மாடல் என்னது, கலவரம் வரணும், 4 பேர் சாகணும். 4 பேர்லாம் கம்மி, மக்கள் சாகணும், கலவரம் வரணும், ஆட்சியை பிடிக்கணும். இதுதான் பாஜகவோட எப்போதையும் ஃபார்முலா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் செய்யவே முடியாமல் உட்காந்துருந்தாங்க. எந்த கார்டை போட்டு பார்த்தாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இந்து முஸ்லீம் சொல்லி பார்த்தா வேலைக்கு ஆகலை, விநாயகர் சதுர்த்தி வேலைக்கு ஆகலை, சரி ராமர் அது சுத்தமாக செல்ஃபி எடுக்கலை, சரி வேல் யாத்திரை அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, முருகன் மாநாடு ஒர்க் அவுட் ஆகலை. என்னடா எதை போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு அவனே ஒரு கட்டத்தில் என்ன யோசிக்க ஆரம்பித்தான், இல்லை தமிழ்நாடு ரொம்ப படித்த மக்கள் தான் போல், அவங்கள மாற்றவே முடியாது போல் இருக்க, எந்த கலவரத்துக்கும் வரமாட்டானே, மாதம் அப்படியே அறிவு கட்டத்தனமாக ஒரு கூட்டமாக ஒரு திரண்டு வருவான்னு பார்க்குறேன், எது கூப்பிட்டாலும் வரமாட்டானேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கரூர் சம்பவத்தை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது, ஆஹா ஒருத்தன் வேணும்னே லேட்டாக மதியானம் 12-1 மணிக்கு வர வேண்டியவன் சாயந்தரம் 7-7:30 மணி வரை வராமல் இருந்து கூட்டத்தை நெரிசலை அதிகமாக்கி 41 பேர் செத்தாலும் அந்த மக்கள் அவன் மேலே குறை சொல்லாமல் இருக்கிறாங்களே. இதுதானடா நம்ம தேடிட்டு இருந்த ட்ரம்ப் கார்டு. இந்த ரம்மி வராமல் உட்காந்துட்டே இருப்பாங்க, கடைசியில் அப்பா ரம்மி வந்துருச்சுப்பாங்களா, அது மாதிரி என்னடா வரலன்னு பார்த்தா ரம்மி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரம்மி கார்டை தான் ஜோசஃபை தூக்குனது, ஜோசப் விஜயை. அப்படி தூக்கி இன்றைக்கி எப்படி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். காங்கிரஸ் கூட்டணிக்கு வருதுன்னொன்னே, காங்கிரஸ் கூட்டணிக்கு போனதை பற்றி விட்ருங்க, அது தனி சப்ஜெக்டு. தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில்
நன்றி உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதை வந்து 2 இடத்துல பார்க்கலாம். ஒன்று குளத்தூர் தொகுதியில் பார்க்கலாம், இன்னொன்று ராகுல் காந்திகிட்ட பார்க்கலாம். அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியது. அவங்க 2 பேர் தான் நன்றி உணர்ச்சிக்கு ரொம்ப பொருத்தமான உதாரணமாக இருப்பார்கள். அப்படி வந்து விஜயை பிக் பண்ணி அவன் கரெக்டாக உள்ளே கொண்டாந்து இந்த வேலையை பண்ணி வச்சுட்டு போயிட்டான். இப்படி விஜயை கொண்டாந்து உட்கார வச்சிட்டான். அங்கே ஊர் பூரா கண்ட இடத்துலையும் கூத்தடிக்கிறாங்க. ஜெயிச்ச எம்எல்ஏ சரி குடிச்சு தொலை, அது உன் பிரச்சனை, அதுக்குள்ளே அவங்க தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ளே நான் வரல. டாஸ்மாக் கடை வாசலில் நின்று வேட்டி அவுறது கூட தெரியாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ தாவைக்கா தொண்டர்கள் இல்லைங்க, ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லாம். அப்படி தான் வீடியோஸ்லாம் வருது. இதுக்கே இவ்வளோ கடுப்பாகுது. இன்னும் எந்த கருமாந்திரத்தெல்லாம் பார்க்க போகிறோன்னு தெரியல வரக்கூடிய நாட்களில். ஸோ தொடர்ந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.